பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படியாகவே இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வசனம் என்னன்னா, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் 3வது வரி இப்படியாய் சொல்லுகிறது. கவனித்து பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தையை படிச்சோன்னு நிறைய பேருடைய எண்ணம் என்ன தெரியுமா தோணும்? உடனே இது ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தை. இது ஒரு பாஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு சுவிசேஷகனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஊழியம் செய்கிற சாதாரண சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ செய்கிற ஊழியக்காரனுக்கே முடியுதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஊழியம் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வைக்காம இந்த வார்த்தையை மட்டும் வச்சு பாருங்களேன். அது ஒரு சர்வீஸ், ஒரு சேவை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ சேவை செய்யற அப்படின்னா உன்னை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அந்த சேவை எங்களை போல முழு நேர ஊழியக்காரங்களை செய்யக்கூடிய சேவையா இருக்கலாம், இல்ல பகுதி நேரமா நீங்க பார்ட் டைமா ஊழியம் பண்றீங்களா ஆண்டவருக்காக, ஏதாவது ஒரு சின்ன ஊழியம், ஆண்டவர் சொல்லக்கூடிய ஊழியம். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் எப்படி தெரியுமா? இயேசுவுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒரு பிரதர் என்கிட்ட வந்தார். இந்த பிரதர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், பிரதர் இயேசுவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் பிரதர், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அந்த வாஞ்ச ஓகே, நான் தப்பு சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது செய்யணும் இந்த வாஞ்சையோடு கூட இயேசு என் மூலியமா என்ன செய்ய விரும்புகிறார், அந்த வாஞ்சைதான் முக்கியம். அந்த வாஞ்சை இருக்கும் போதுதான் நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஏன்னா வேதத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறாளோ அவங்கதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர, ஆண்டவரே நான் உமக்கா இதை செய்தேன் அதை செய்தேன் முடியவே முடியாது. இந்த மாசம் நான் 1ஆம் தேதி தேவசமத்துல ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு இதுதான் வெளிப்படுத்தினார். என்ன செய்ய, நான் என்ன சொல்றேனோ அதுல ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறைக்க கூடாது, அதை மட்டும்தான் நீ செய்யணும், அதுதான் உன் ஊழியம். அப்போ எனக்கு நீங்க நினைக்கலாம், பிரதர் நீங்க முழு நேரமா ஊழியம் பண்றீங்க பிரதர். ஆமா, நீங்க பகுதி நேரம் ஊழியம் பண்ணலாம், இல்ல சாதாரண வேலை ஏதோ ஒரு வேலை செய்யலாம். என் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வசனத்தின்படி உங்களுடைய வேலை இருக்கணும். நிறைய பேரு கவர்மெண்ட் வேலையில ஓப்பி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்தவர்களை நான் சொல்லுகிறேன், ஏசப்பாவுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன். பைபிளை கையில வச்சுட்டு நிறைய நல்ல நல்ல சேலரி வாங்குறீங்க, 50,000 60,000 70,000 1 லட்சம் வாங்குறீங்க. ஆனா அதற்குரிய வேலை நீங்க செய்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு, சரியாய் வேலை செய்யணும், எஜமானனை ஏமாற்றக்கூடாது. பாருங்க, இந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிற, கவனித்து பாருங்க. 26வது வசனம், யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஊழியம் செஞ்சா பிதா கனம் பண்ணுவார். உண்மையா நம்ம ஊழியம் செய்யறோமா? வசனத்தின்படி நாம் வேலை செய்கிறோமா, சேவை செய்கிறோமா? இந்த உலகத்துல யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரோடு இணைந்து நம்ம நிக்கிறோமா? நீங்க வெறும் ஊழியத்தை மட்டும் பார்க்க கூடாது, நீங்க செய்கிற வேலையில உத்தமம் இருக்கிறதா, நீங்க செய்யற பிசினஸ்ல நீங்க உண்மையா செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதுல உண்மையும் உத்தமம் இருக்கிறதா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா இருப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஜனத்தை தான் ஆண்டவர் அங்கீகரித்து என்ன செய்வார்? கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சிறுசோ பெருசோ ஏதா இருந்தாலும் சரி, சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க செய்யக்கூடிய சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாவற்றிலும் வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கா? அவங்கதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவங்கதான் ஆண்டவர் சமூகத்துல கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 2வதா ஊழியம். நீங்க நினைக்கலாம், ஏதாவது ஊழியம் அப்படின்னோன்னு எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறது தானே ஊழியம், எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்றதுதானே ஊழியம். இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அநேக வாலிபர்கள் செய்யற ஒரு தப்பு, ரட்சிக்கப்பட்டோன்னு ஒரு சில பேர் உடனே ஐயோ கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, தயவுசெய்து உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உட்காருங்க முதல்ல தேவ சமூகத்துல. ஆண்டவரே நான் உமக்காக செய்ய விரும்புறேன் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. உமக்காக நான் பிரசங்கம் பண்ண விரும்புறேன், ஜெபிக்க விரும்புறேன், இதோ தெரு பிரசங்கத்துக்குள்ள கடந்து போக விரும்புறேன், கிராம சுவிசேஷத்துக்கு நான் கடந்து போக விரும்புறேன், ஏதாவது ஒண்ணு உமக்காக நான் செய்யணும். கேளுங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு கேளுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்யணும். நீர் விரும்புகிறபடி நான் ஊழியம் செய்யணும், நீர் விரும்புகிறபடி நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும், நீர் விரும்புகிறபடி நான் பிசினஸ் செய்யணும், நீர் விரும்புகிறபடி நான் படிக்கணும், நீர் விரும்புகிறதை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் சேவை, இதுதான் ஊழியம். இதை விட்டு போட்டு பெரிய பெரிய ஊழியம் அதெல்லாம் பார்க்காதீங்க. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ இயேசு வாயிலிருந்து சொல்லக்கூடியதுதான் ஊழியம். நீ சும்மா இரு அப்படின்னா அதுவும் ஊழியம் தான். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் நீ ஒதுங்கிரு, பதுங்கிரு, அது ஊழியம். எலியா செய்தது ஊழியம். ஆமாவா இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அது அப்படியே ஒண்ணும் கூட்டாம ஒண்ணும் குறைக்காம செய்யக்கூடியதுதான் ஊழியம். அதுதான் சேவை. அது முழு நேர சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம், பாஸ்டர் ஊழியமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய கவர்மெண்ட் வேலையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நீ செய்யி, இந்த வேலையில உத்தமமா இரு, ஏழை ஜனங்களுக்கு உதவி செய், பிசினஸ்ல ஆசீர்வதிக்கப்படும் போது அநேக ஜனங்களுக்கு உதவி செய், இல்லாத ஜனங்களுக்கு கொடு, அநாதாசிரமத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தான் ஊழியம். இதையெல்லாம் செய்யாதபடிக்கு நாம் பிதாவின் சமூகத்துல, தேவ சமூகத்துல கனத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஒரு சில வார்த்தைகளை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நீ தெரிஞ்சுக்குங்க, இயேசுக்காக ஏதாகிலும் இல்ல, இயேசு சொல்றதை நான் ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறைக்கூடாது, அப்படியே செய்யணும். அதுதான் கனம், அதுதான் கனம். நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துல, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ உண்மை நாங்க கனம் பண்ணணும்னா நீங்க சொல்ற வார்த்தையை முதல்ல செவி கொடுத்து கேட்டு அதுல ஒன்றும் கூட்டக்கூடாது, ஒன்றும் குறைக்க கூடாது. ஆண்டவரே, உமக்காக ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும் இந்த வாஞ்சையோடு கூட நீர் சொல்லுகிறதை நாங்க செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து, கர்த்தர் நீர்தாமே அவங்க பிசினஸ் வேலைய, ஆண்டவரே ஊழிய பாதைய ஆண்டவரே செவ்வாய்ப்படுத்துவீராக. நீர் கனம் பண்ணுகிற தேவன், கனம் பண்ணுவீராக. ஏன்னா ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உண்மை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நடப்பதுதான் கனம். அந்த கனத்துக்குள்ளாக நாங்க செயல்பட எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தெளிவா ஊழியம் பண்ணுங்க, சேவை செய்யுங்க, வேலை செய்யுங்க, வசனத்தின்படி வாழுங்க. ஏன்னா அவர் நம்மை கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவருடைய வருகையில, இயேசு கிறிஸ்துடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். செபியுங்கள், எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.